ஃபைபர் வாய்ஸ் சேனல்களுக்கு வணக்கம். இலவச பஸ்ன்றாங்களே, என்ன பெரிய இலவச பஸ் கொடுத்துட்டு நீ உங்க அப்பா வீட்டு சம்பாத்தியத்துல இருந்தா கொடுத்த இலவச பஸ் ஸ்டாப் இங்க இருக்கு மேடம், போய் நிறுத்துறாங்க 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. ஆமா, நீங்க ஓசியில தானே வரீங்க, நாங்க அப்படித்தான் நிப்பாட்டுவோம். சரி நிப்பாட்டு. வயசானம்மாலாம் எப்படி வந்து ஏறி விடுவாங்க? வயசானம்மா எதுக்கு ஓசி பஸ்ல ஏறுற? ஏறேன் ரைட்டு. பெண்கள் அப்படின்னா எல்லாரும் அதுல அடங்கிடுறாங்கல்ல, பெண்களுக்கு இலவச பஸ் அப்படின்ற. நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சா எல்லாத்துக்கும் பிரிந்தாலும் சொல்றாங்க. அப்புறம் ஆம்பளை வேற பொம்பளை வேற இருக்காக்கு. ஆம்பளைக்கு தனியாவா பஸ்? ஏன் அந்த பொம்பளை ஏறுற பஸ்ல எதுக்கு ஆம்பளை ஏத்துறீங்க? ஆம்பளைக்கு பஸ் கொடுப்போம், 60 வயசுக்கு மேல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஆமா, இப்ப ஏன் 60 வயசு வரைக்கும் இருக்கேன், பாதியிலே ஒயிறேன் நீங்க கொடுக்குற சாராயத்தை குடிச்சு. சரி, ஒரு ஆள் சாராயத்தை குடிச்சு செத்தா என்ன? அந்த வீட்லயே அடுத்த வாரிசு வந்துருதுல அந்த சாராயத்தை வாங்குறதுக்கு. எங்களுக்கு வருமானம் தானே. அந்த காலம் மாதிரியாவா 4-5 பிள்ளைய வைக்கிறாங்க? 1 அல்லது 2 வச்சிருக்காங்க. 2 இருந்தாலும் அந்த 2மே எங்களுக்கு இங்க ஒயின் ஷாப்ல வந்து பாட்டல் வாங்கும். எங்களுக்கு வியாபாரம் ஓடும், வருமானம் வரும். அதை கணக்கு பண்ணி தானே நாங்க 2ஓட போனாலும் போதும், எங்களுக்கு வருமானம் வந்துட்டு. அங்க இருந்து ரேஷன் கடைக்கு போனா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தடவை கைரேகையை வாங்குறோம்லாம 10 தடவை கைரேகையை வச்சு இருக்கிற சாமான பூரா மெச்சாச்சு போட்டு விட்டுறான். அதை நாங்களும் கேள்விப்பட்டோம். ரேகையை வச்சிடுறாங்க. 10 கிலோ அரிசினா 10 கிலோ கிடையாது, 8 கிலோ தான். இன்னமும் அந்த ஊழல் நடக்க. அதை எங்க நீ கேக்குற? கவர்மெண்ட் சொசைட்டில வார்டு வாரிய ஆளு, மாவட்ட வாரிய ஆளு, மாநில வாரிய ஆளுன்னு தலைவர் போட்டிருக்க, செயலாளர் போட்டிருக்க, பொருளாளர் போட்டிருக்க. யாராவது வந்து இந்த ரேஷன் கடையில நடக்கிற ஊழலை இன்னும் தடுக்க முடியல. அதை தடுக்கத்தான் நான் கைரேகை கொண்டு வந்தேன். ரேஷன் கடையில வேலை பார்க்கிறவர் அண்ணே திமுக இருக்காரு, அப்புறம் எங்கிட்டு தடுக்கிறது? நாங்க திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள் பாதிக்கப்படாம 20 கிலோ அரிசியா, கரெக்டா 20 கிலோ அரிசி. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அந்த காலம். இப்ப யாரு நியாயமா நடக்கிற கேட்டா, நீ நம்ம கேட்க போனோம்னா நீ நாட்டை திருத்த போறியாக்குன்னு கேக்குறாங்க. நாட்டை நான் திருத்தல, நாட்டை திருத்த வேண்டிய நீ மேல உட்கார்ந்துருக்கல, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்க. அப்ப நீ திருத்துறதுக்கு உண்டான வழிமுறையை செய்ய. எதுக்கு மாவட்டம் வட்டம் அப்படின்னு போட்டிருக்கேல? எல்லாருமே ஊழல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊழல் சும்மா பொய்யா சொல்லி ஓட்ட வாங்குறாங்க. ஓட்ட வாங்கின முடிச்ச உடனே வந்து வாருங்கிறாங்க. இல்ல, இந்த ரேஷன் கடை பிரச்சனையில 2 கிலோ ஜீனிக்கு 1.5 கிலோ தான். இன்னமும் 100க்கு 75% சொசைட்டில இந்த மாதிரி குறைகள் நடக்கு. 2 கிலோ பருப்புனா 1.5 கிலோ பருப்பு. ஒரு ஆயில் பாக்கெட்டு இந்த மக்களுக்கு இருக்கோ இல்லையோ, அந்த கட்சிக்காரங்களுக்கு பூரா போயிருது, போலீஸ்காரங்களுக்கு போயிருது, அந்த முக்கியமான நிர்வாகிகள்னு கொண்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் மக்களுக்கு எதைத்தான் கொடுக்கறது? இந்த மாசம் கொடுத்தா அடுத்த மாசம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அடுத்த மாசம் கொடுத்தா அதுக்கு அடுத்த மாசம் கொடுக்க மாட்டேன்றாங்க. மொத்தமா மக்களுக்கு கரெக்டா போகுதான்னு இந்த தமிழக அரசு நிர்வாகம் பார்க்காம என்னதான் செய்யுதுன்னு தெரியல. செல்லூர்ல எல்லாம் ஒரு கடையில 25 வருஷமா இருக்காரு ஒரே ஆளு, மிரட்டுறாரு மக்களை. படிச்சுட்டு வேலை இல்லாம இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. கேட்டா ரேஷன் கடைக்கு 4 லட்சம் கட்டு, 5 லட்சம் கட்டுன்றாங்க, கடைசி ஏமாத்திடுறாங்க. இந்த படிச்ச இளைஞர்களுக்கு 10th 12th முடிச்சவங்களுக்கு எல்லாம் ரேஷன் கடையில ஃபுல்லா வேலை போட்டு பப்ளிசிட்டி பண்ணி விட வேண்டியதானே? வேலை இல்ல, எதுக்கு ஒரு கடையை 3 கடையை ஏன் ஒரு ஆள் பாக்கணும்? ஏன் இளைஞர்கள் இல்லையா, படிச்சவங்க இல்லையா நம்ம நாட்டுல? அது எத்தனை பேர் இருக்காங்க ஆட்சியில இருக்கிறவங்க சொல்லணும். ஏன் மக்களுக்கு என்ன செய்யணும் ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? கலெக்டர் ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுத்துருவீங்கன்னா உடனே போட்டு தள்ளிடுவேங்கிறாங்க. போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றது யாரு? அந்த ஆட்சி கொடுக்குற உறுதி. அந்த ஆட்சி அவ்வளோ ஒரு இதா இருக்கு, பலவீனமா இருக்கு. மேல தலைமை சரியில்லாதனாலதானே மக்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தா போட்டு தள்ளுறேன் அப்படின்னா, அப்ப அந்த மேல உள்ள ஆட்சி தான் காரணம். மக்களுக்கு குறை என்ன? வீடு வரைக்கும் வந்து வான் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல நம்மதான் பயந்து போக வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த ஆட்சி வந்தா கொள்ளை அதிகமாயிருச்சுன்றீங்க. அம்மா ஓட்டு போடுற வரைக்கும் அம்மா போடுங்கன்னு கும்பிடுறாங்க, காலில் விழுகுறாங்க, கையில விழுகுறாங்க. ஆனா ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு பிறகு கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்னமோ இவங்க செஞ்ச திட்டத்துல இலவச பஸ்ஸை விட்டு அதுலயும் மக்களுக்கு நிம்மதி இல்ல. ரேஷன் கடைக்கு ரேகை கொண்டு வந்தாங்க, அதுலயும் நிம்மதி இல்ல. பாமர மக்களுக்கு என்ன தேவை? ரேஷன் பொருள், அன்றாட பொருள். இது ஒரு பருப்பு, ஜீனி, அரிசி. அந்த அரிசியை வாங்கி சாப்பிடுற மக்களுக்கு நல்ல முறையில போய் சேரணும். இதை வந்து தமிழக அரசு கவனிக்கணும். இன்னொன்னு கேளுங்க, அந்த 1000 ரூபாய் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, என்ன அலக்களிக்கிறாங்கன்றீங்க? என்னமோ அது வந்து தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா, தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? அப்புறம் காத்தாடி வச்சிருந்தா இல்லையா, இப்ப என்ன ஏசி வச்சிருந்தா இல்லையா? சரி, காத்தாடி வச்சிருந்தா இல்ல, அந்த காத்தாடி யாரு கொடுத்தா? இதே கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல தானே இந்த விசிறி பேனு எல்லா வீட்டுக்கும் கொடுத்தே இல்ல. நீ ஏன் டிவி கொடுக்குற? அப்புறமா அடுத்த அரசு வரும்போது பேனு கொடுக்குது, மிக்சி கொடுக்குது, கிரைண்டர் கொடுக்குது. எதுக்கு கொடுக்குற? நீ இலவச பொருளை கொடுத்து மக்களை வந்து சோம்பேறி ஆக்குற. மக்களுக்கு கவர்மெண்டால என்ன வரணுமோ அதுதான் வரணும். ரேஷன் கடை வந்து
மக்களுக்கு உண்டான பொருள். இதை நீ கிளியர் பண்ணு, உன் ஆட்சியை நல்ல முறையில நடத்த முடியும். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நாங்கெல்லாம் கரண்ட் பில்லே கட்ட மாட்டோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லு அநியாயத்துக்கு ஓடுது. நாங்க வச்சிருக்கிற ஒரு காத்தாடி மட்டும்தான் வச்சிருக்கேன். ஆனா கரண்ட் பில்லு அவ்வளவு வருது. அது எப்படி வருதுன்னு தெரியல. கரண்ட் பில் கட்ட மாட்டோம் இல்ல, கட்டுவோம். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவுதான் ஒரு மினிமம் அம்மா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 100 யூனிட்டுக்கு மேல போனா இலவசம். நமக்கு 100 யூனிட் யூஸ் பண்ணிட்டோமா கட்ட மாட்டோம், இலவசமா போயிரும். அப்படியே அந்த உண்டானதை தான் கட்டுவோம். இவங்க அப்படி கிடையாது. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் அதை செய்வேன். வீட்டு வரிய கூட்டியிருக்க, அப்புறம் கரண்ட் பில் வரிய கூட்டியிருக்க. எத்தனை தடவை கரண்ட் பில் வரி? வருஷத்துக்கு ஒரு தடவையா? எப்பெல்லாம் சட்டசபை நடக்குதோ அப்பெல்லாம் நகை தள்ளுபடின்றாங்க. அப்புறம் பார்த்தா கிராமத்துல உள்ளவங்களுக்கு என்ன விவசாயம் பண்றவங்களுக்கு தான் நகை தள்ளுபடியா, டவுன்ல இருக்கிறவங்களுக்கு கிடையாதான். சொல்லி பொய் சொல்லி ஓட்டு வாங்குற. டவுன்ல மட்டும் என்ன, எல்லாம் கோடீஸ்வரராவா குடியிருக்காங்க பாவம். எல்லாரும் அண்ணாலங்காட்சி. இப்ப மதுரையில ஜெயந்திபுரம் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பள வியாபாரிகள், இங்கிட்டு செல்லூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூரா கூலி தொழிலாளி தான். எங்க வீட்டுக்கு துணிப்பற்ற துண்டு கம்பெனி இப்படி வேலை பாக்குறவங்க தான் இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலயுமே பாமர மக்கள் நிறைய இருக்காங்க. ஒரு 100 வீட்டுக்கு ஒரு வீடு வேணா இந்த ரேஷன் கடை பொருளை எதிர்பார்க்காம இருப்பாங்க. எல்லாருமே ரேஷன் கடை பொருள் அன்றாட வாசி தான். இதை கணக்கு பண்ணி ஏன் ஆட்சி அமைக்க மாட்டேங்காங்கன்னு தெரியல. என்னமோ செஞ்சுட்டு போட்டு விடுக்கா. அடுத்து வர்ற ஆட்சியாவது நல்ல முறையில மலர்ந்து நல்ல ஆட்சியா அமைச்சு மக்களுக்கு வேண்டியதை நிவர்த்தி பண்ணணும். இதுதான் நம்ம கோரிக்கை. வேற என்ன இவங்க என்னத்தை செய்ய போறாங்க?